மிக முக்கியமான ஒரு தலைப்பை இன்னைக்கு உங்களோடு என் ஜனத்தோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இடையில என்கிட்ட யாராவது பேசணும்னு நினச்சா பேசலாம், கேள்விகள் கேட்கணுன்னா கேள்விகள் கேட்கலாம், சந்தேகங்களை எழுப்பலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் நம்ம ஆழமாக கவனிக்கலைன்னா அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு குறைவாக கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி டைட்டில் என்ன, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்காங்களே, சொல்லுங்கள், நம்ம ஆளுங்க இருக்காங்களே ரொம்ப சாமர்த்தியமாக ஆண்டோடைய சித்தத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையோ? கத்தருக்காக வெயிட் பண்ணுறோம் பிரதர், ஆண்டவர் என்ன செய்வாரோ அதன்படி நடக்கட்டும் பிரதர் சிஸ்டர். நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. எப்படி கேட்டிருக்கேன்? சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டிருக்கிறேன். எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டோடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினாரா, இதை அவங்க பெற்றுக்கொண்டாங்களா, ஒன்றுமே எனக்கு புரிஞ்சதில்லை. ஒரு வெகு காலங்களாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எனக்கு நெருங்கியவருடைய வாழ்க்கையில் கூட இது நடந்ததா அடிச்சு வரைக்கும் குழப்பம். சிலவங்கள்ட்ட இது கர்த்தர் சித்தமானு கேட்டால் கூட எப்படி கல்யாணம் ஆகி பேர பிள்ளையை கட்டி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு இது தெரியல போல இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நமக்கு ஒரே ஒரு அறிவு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. ஆண்டுடைய பிள்ளைங்க சபைக்கு வந்ததுனால, சத்தியத்தை ஓரளவுக்கு கேட்டதுனால, நம்ம எதுனாலும் கர்த்தருடைய சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உண்மையிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோமா, இல்லை கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே நடக்குதா? எல்லா இடத்துலையும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமா? அவர் விருப்பத்தின்படி தானே நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், போகிறோம். இதில் நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்குது. இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? இந்த குழப்பத்தை நம்ம கண்டிப்பாக தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி? ஆமாம், நீங்கள் பழைய விசுவாசிகள் எல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. பிள்ளைக்கு மேரேஜ் பார்க்கலையா, ஆண்டோடைய சித்தத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்வாங்க. புரிஞ்சுதா? அதுபடி நடந்ததா எதுபடி நடந்ததான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் ஆண்டோடைய சித்தம்னு சொல்லிட்டு எதை எதிர்பார்க்குறாங்க? பணம், பையன் அழகாக இருக்கானா, ஜோடி உண்டா. நம்மளை அறியாமலே இன்னமும் நிறைய கிறிஸ்தவர்கள், ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அதை கவனமாக நம்ம ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வேதத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி சத்தத்தை அறிந்து கொள்வது, தேவனுடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் எதுலெல்லாம் அறிந்து கொள்வது. சிலர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பொதுவாக நினைக்கிறது, ஒரு திருமண காரியம் அல்லது ஒரு வேலை, படிக்கிற காரியம், இந்த மாதிரி முக்கியமான காரியத்தில் தான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் புசிப்பது கூட, நீங்கள் குடிப்பது கூட, நீங்கள் சிந்திப்பது கூட தேவ சித்தமாக இருக்கணும். அதுதான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான டேர்னிங்கில், கல்யாணம், வேலை, குடும்பம், பிள்ளை, படிப்பு, இதில் எல்லாம் முக்கியமான டேர்னிங்கில் நீங்கள் திணற மாட்டீங்க, கரெக்டாக போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த டேர்னிங்கில் இது வரும்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்வார்? இது இப்படி தாண்டா உனக்கு நடக்கணும் உங்கள்கிட்ட பேசுவார், தெளிவுபடுத்துவார், மாற்றமே இல்லை. தேவனுடைய சித்தத்தை அறிவது, வில் ஆஃப் காட், காட்ஸ் வில், தேவனுடைய விருப்பம் அல்லது காட்ஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பைபிளில் நீங்கள் ஆங்கில பைபிள் எடுத்து பார்த்தா இந்த தேவனுடைய சித்தம்னா விருப்பம். அதாவது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தெய்வம் என்ன விரும்பினாரு, எதை விரும்புகிறார், அதை சித்தம்னு சொல்லுவோம். தமிழில் சித்தம், தேவ சித்தம். என்ன ஆங்கிலத்தில் இந்த சித்தம்னு சொல்கிற இடத்துல எல்லாமே சில பதிப்புகள் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய டிசிஷன் அல்லது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, ஏதோ முடிவு பண்ணியிருக்கிறார். எப்படி? எதை விரும்புகிறாரு? ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் முடிவு பண்ணுறார். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சித்தம். எப்படி? விஜயா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க வாழ்க்கையில் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த முடிவு, ஹல்லேலூயா, புரிஞ்சுதா? சொல்லுங்க, தேவனுடைய விருப்பம். ஆண்டனி பிரதர் யாருடைய விருப்பம்? சுனிதா சிஸ்டருடைய விருப்பமா? இல்லை, பொதுவாக நமக்கு அப்படி தானே தெரியும். பாருங்கடா சுனிதா சிஸ்டருக்கு விருப்பத்தை, அப்படி தானே சொல்லணும். இல்லை, சுனிதா சிஸ்டருக்கு விருப்பத்தை பாருங்கடா, அப்படி தானே. இதானே, இப்படி தானே நம்ம புரிஞ்சுப்போம். அவங்க விருப்பம். இப்போது நம்ம ஷர்ட் போட்டிருக்கோன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஒரு பைக் வச்சுருக்கிறோன்னா அந்த பைக் அவங்களோட விருப்பம். கார் வச்சுருக்காங்கன்னா அந்த கார் அவங்களுடைய சொந்த விருப்பம். அவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் பொதுவாக வாழ்க்கையை. கவனமாக கவனிங்க. தேவன் உங்களை இந்த பூமிக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவர் விரும்பி கொண்டு வந்திருக்கிறார். எப்படி? நீங்கள் யாரு? தேவனுடைய விருப்பம்.
உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா அவருடைய திட்டமும் அவருடைய முடிவு. எப்படி எப்படி அந்த திட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஏன்னா தேவனுடைய திட்டமும் முடிவும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கு. கவனமாக கவனிங்க. நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, எதுக்கு அழைச்சு என்ன முடிவு பண்ணி அழைச்சாருன்னா, நம்ம வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி. கவனமாக கவனிங்க. இந்த விருப்பமும் முடிவும், இந்த விருப்பமும் முடிவு இருக்குல்ல, இந்த முடிவும் சேர்ந்தது தான் சித்தம். அந்த சித்தத்தை வெளிப்படுத்துகிற விதம் தான் வாக்கு தத்தம். தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பத்தை முடிவு பண்ணதும் சேர்த்துதான் சித்தம். இந்த சித்தத்தை அவர் தன்னுடைய வாயிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினதை எழுதி வைத்திருக்கிறது தான் வாக்குத்தத்த புத்தகம். தட் இஸ் சக்சஸ் மேனுவல். அதாவது மேனுஃபேக்சரர் மேனுவல் அர்த்தம். இந்த மேனுஃபேக்சரர் மேனுவல் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு டிவி வாங்கினா அல்லது வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு பொருள், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினீங்கன்னா, டிவி மொபைல் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மெனுவல் இருக்கும். அதை பயன்படுத்துகிற விதம் அப்படின்னு கொடுக்கும். யாராவது நீங்கள் அதை படித்து பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு தெரியும். ஓ அப்படியா, வெள்ளத்தில் போட்டா ஆஃப் ஆகுமா? இது வெள்ளத்தில் போட்டாலே ஆஃப் ஆகாது. எப்படி? இந்த ஃபோன் வெள்ளத்தில் போட்டால் ஒன்றும் செய்யாது. போட்டுறீங்களா? போட்டு வரீங்களா? மொபைலில் IP57 IP67 எல்லாம் உண்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எவ்வளோ நேரம் இது தண்ணியில் விழுந்தா தாக்கு பிடிக்கும். இது ஓரளவு தாக்கு பிடிக்கும், சும்மா சொல்லலை. அவன் என்ன கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான், 1 மணி நேரம் இது தண்ணியில் கிடந்தா ஒன்றுமே செய்யாதான். சிலது ½ அன் அவர், சிலது சின்ன ஒரு இது இருந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எப்படி எனக்கு தெரியும்? படிப்போம் அப்படி தானே. வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், அதோட யூசர் மெனுவில் நம்ம படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோம் தானே. மிக்சி வாங்கினா அது எப்படி வித்தியாசமாக இருக்கும். புதுசாக புதிய பழைய மிக்சி மாடல் வந்தால் ஓகே உங்களுக்கு, ஆனால் புதுசாக ஒன்று வந்துச்சு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் நம்ம கற்றுக்கணும். பாருங்க, ஒரு ஜாரு எனக்கே தெரியல. ஒரு மிக்சி வாங்கின பார்த்துங்க, ஜார் அது எப்படி திறக்கணும் எனக்கே தெரியல. ஒரு ஜார் அது அதை படிக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நான் மிக்சி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மிக்சி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, அப்படி தானே. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மேனுவல் இருக்குது. மேனுஃபேக்சரர் மேனுவல். யாருடைய மேனுவல்? மேனுஃபேக்சர் யார்? உங்களெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணது யார்? உங்களெல்லாம் உருவாக்கினது யார்? ஏசப்பா. இப்போ அவர்கிட்ட தானே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே. அவர்கிட்ட தெரிந்து கொள்கிற அந்த மேனுவல் புத்தகம் தான் வேத புத்தகம். அதில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், நடைமுறைகள், பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே கலந்துருக்குது. இதை நீங்க படிக்காம பொத்தாம் பொதுவா செல்லப்பன மாதிரி தான் நான் மாறியப்பே அப்படின்னு வளர்ந்தேன்னா மறிச்சு பேர். கவனமாக கவனிங்க. வேத புத்தகத்தில் தான் பார்க்க போகிறோம். தெளிவாக இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியாமல் இருக்கவே கூடாது. தயவுசெய்து இது புரியலைன்னா உங்களுக்கு நிறைய குழப்பத்துக்குள்ளே இருப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய முடிவும் சேர்ந்தது தான் சித்தம். அந்த சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துகிறதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம். வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா வாக்கு சத்தமும் தேவன் நம்ம மேல வந்து பலிக்கும்படி தேவன் எழுதியிருக்கிறார். அதுதான் வார்த்தையில் இருக்குது. எங்க இருக்குது? நம்மளுடைய எதிர்காலம் எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ள இருக்குது. அதை எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு? வாக்கு தத்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரைட்டா? இப்ப வாங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 சாமுவேல் 7. உம்முடைய வாக்குத்தத்த நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். எப்படி பாத்தீங்களா? நான் சொன்ன தப்பா இல்லையா? தப்பா சரியா? உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும், அதாவது அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய முடிவின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். பாத்தீங்களா? இப்ப மேட்டர் புரிஞ்சுதா? அப்ப எப்படிங்க தேவன் வாக்குத்தத்தத்தை அவருடைய சித்தத்தின்படி பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும்படி அறிவித்து தயவு செய்தாரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதி இருக்குது. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புதிய உடன்படிக்கையில 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 2 தீமோத்தேயு 1:1. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல். ஓகே, இந்த கண்டென்ட் எப்படி இருக்கு? கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவன் என்ன? வாழ்வு. சொல்லுங்க, வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற, எனக்கு வாழ்க்கைக்காய் உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறான், துவங்குறான். அந்த அதிகாரத்தை துவங்குறான். பாருங்க எப்படி பத்தி புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரியலன்னா இதை போட்டு உருட்டியாதுன்னு செய்யணும், புரிஞ்சுட்டு போயிடணும்.
உண்டாயிருக்கிற வாழ்க்கையை பற்றியதான வாக்குத்தத்தம் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய முடிவின்படி சித்தமாய் கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு என்ன செஞ்சிருக்கு. பவுல் இதை எழுதுறது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எழுதுனா எப்படி எழுதுவீங்க? இப்படிதான் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? கிறிஸ்து இயேசுவினால அவருடைய விருப்பத்தின்படி எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துருவேன், எனக்கு யாரும் உதவ வேண்டாம், இப்படிக்கு அந்தோனி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி எழுதிருக்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய முடிவு, இதை சொன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக முடியும். கவனமா கவனிங்க. தேவனுடைய விருப்பமும் முடிவும் சேர்ந்த சித்தத்தை அவர் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் முடிவு எங்க இருக்குது? எங்க இருக்கு? வார்த்தையில. எந்த வார்த்தையில? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் வாக்குத்தத்தனாலே வாயிலிருந்து புறப்பட்டது. யாருடைய வாயிலிருந்து? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் ஒரு மேனுஃபேக்சரர் மெனுவில் எழுதியிருக்கிறார். சோபா. சோபா பைபிள் புத்தகம். எப்படி இனி பைபிள் எப்படி எழுதணும்? பைபிள் அப்படின்னா மேலே என்ன எழுதணும்? உங்க பேர் எழுதணும். சோபாவின் வாழ்க்கை புத்தகம். எப்படி எழுதணும்? எழுதுங்க. உங்க வேத புத்தகத்தை எடுத்து உள்ளே இருக்கும் இல்லையா, என்ன பரிசுத்த வேதாகம் ஒன்று எழுதியிருக்கும். ஹோலி பைபிள் எழுதியிருக்கும். எப்படி எழுதணும்? இது ஹெலனுடைய வாழ்க்கை புத்தகம் அப்படின்னு எழுதணும். எழுதுவீங்களா? அப்படி எழுதி வைக்கணும். அப்பதான் நமக்கு தலையில் என்ன செய்யணும். ஆனால் பிடிக்கும் போது முதல் பக்கத்தை எடுத்து பார்த்துட்டு தான் உள்ள போகணும். கரெக்டா? ரைட். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 139 கரெக்டாக பார்க்கலாம். சங்கீதம் 139 அதனுடைய முதல் ஒரு நான் படிக்கிறேன், போடுங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். யார் எழுதி? சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீங்க எப்படி சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அவன் சொல்றான், என் வழி உமக்கு தான் தெரியுன்றான். பாருங்க, என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எப்படிங்க? இப்போ பாருங்க, நாங்கள் வயலட் சிஸ்டர் நான் மீட் பண்ண போறேன். அப்போ நான் என்ன சொல்லிட்டு போகணும்? ஆண்டவரே எனக்கு தெரியாது, வயலட் சிஸ்டர்கிட்ட நான் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக போகிறேன். என் வாயின் வாயா இருந்து நீர் உமது சித்தத்தை புறப்பட பண்ணுவீராக. இப்படி பேசணும், இப்படி கேட்டுட்டு போகணும். எனக்கு தெரியும் வயலட் தானே, என்ன அவன் ஜீவன் பார்ப்போம் அப்படின்னா நீ அடி வாங்கிட்டு வருவேன். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அரசன் எழுதியிருக்காங்க, ஒரு பெரிய தலைவர் எழுதியிருக்கான். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர். எப்படிங்க? எப்படி வைத்திருக்கிறீரா? அது எப்படி? இப்போ நான் இருக்கிறேன், நல்லா அழுத்து பிடிங்க. இப்போ தாவீது ஆண்டவர் எப்படி பிடிச்சிருக்காராம்? இப்போ பாருங்களேன், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி. நீங்க சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்க எப்படி போவாங்கன்னா முன்னாடி பின்னாடி போவாங்க. கையில் ஒரு பேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னது பேகா? அது பேக் இல்லை, அது உள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் இது இருக்கும். அது அப்படியே பட்டனை தட்டினா அது என்ன செய்யும்? ஒரு 4-5 பிரிவாக ஒட்டி இருக்கும். அது அப்படி இருக்கும். ஒரு ஆள் அப்படியே டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லேட் மாதிரி இருக்கும். அது மடிச்சு ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்க. டப்புன்னு கட்டன்னு புல்லட் எங்கே வந்தனா டப்பு என்ன செய்வாங்க? இதுதான் மேட்ரு. எப்படி பிடிப்பானுங்க? மோடி ஐயா எப்படி பிடிப்பாங்க பிரதமரை? பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன செஞ்சாங்க? கொஞ்சிட்டு இருக்கலையா? எப்படி இருந்தாங்க? நெருக்கும் அது கரத்தை என் மேல் வைக்கிறீர். பாருங்க, மேலேயும் வச்சிருக்காங்க. பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சில சினிமாலாம் பார்த்துருப்பீங்க அந்த புல்லட். அந்த இப்போ பாருங்க, யார் இவர்? நம்ம யாரு? அமெரிக்க ஜனாதிபதி யார் இது? ட்ரம்ப் காது அடிச்சுட்டான், பாத்தியோலா? ஹல்லேலூயா, பாத்தியோலா? அப்போ முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அடுத்த வருஷத்தை போடு. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. எப்படிங்க? இது என்னன்னு சொல்றான்? நம்ம ஆளுங்க என்ன சொல்லணும்? எனக்கு யாரும் இல்லை. யாரும் அது கட்டி பிடிச்சிருந்தா சொல்லுவோம், அதுவும் எனக்கு யாரும் இல்லை. ஆனா இங்க பாருங்களேன், முந்தின வசனம் போடுங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு, சொல்லுங்க, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சிருக்கிறா? ஒரு பெரிய அரசன் கண்டுபிடிச்சிருக்கிறான். தேவன் அவனை நடத்துற விதத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். பாருங்க, புரியுதா உங்களுக்கு? எங்க இருந்து கண்டுபிடிச்சிருப்பாவே? மாலை மலர்ல இருந்தா, வார்த்தையில இருந்து, வசனத்துல இருந்து கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத
உயர்வுமா இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, நம்ம எதிர்காலம் எல்லாமே எங்க எழுதப்பட்டிருக்கு? எங்க எழுதிருக்கு? வார்த்தையிலிருந்து, வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கான முழு திட்டமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அததான் இங்க சங்கீதக்காரர் பேசுறான். சரி, இப்ப இதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? நம்ம என்ன செய்ய போறோம்? பிள்ளைக்கு கல்யாணம் வைங்களேன், நம்மளே முடிவு பண்றோம். எப்படி? பிள்ளைக்கு வயசு 23 ஆச்சு கேட்டியலா? 25 வயசுக்குள்ள இப்பவே பார்க்க தொடங்கினாதா? சொல்லுங்க. எப்படி? இப்பவே பார்க்க தொடங்கினாதா? இவங்களே சொல்லுங்க, ஒரு 2 வருஷத்துல நடக்கும். 27 தான் முடிவு பண்ணியிருக்கோம், இப்பவே பார்க்க தொடங்கினாதான் ஒரு 5 வருஷத்துல நடக்கும். பார்த்தீங்களா விசுவாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, பையனை இதுக்காக தான் படிக்க வச்சிருக்கிறேன். எதுக்கு? வியாபாரம் செய்யுது. எப்படி? அவன் என்ன படிக்கிறான்? அவனுக்கு கொஞ்சம் படிப்பு வராதுதான், ஆனால் அவனை MBBS விட்டுருக்கேன். எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறீங்க? 2 கோடி ரூபாய். எவ்வளோ ரூபா எதிர்பார்க்குங்க? எதிர்பார்க்க சார். எப்படி? உங்களை அப்படி இல்லையோ, உங்களுக்கு சின்ன பட்ஜெட், அது அவங்களுக்கு மனசில். இன்னைக்குள்ள திருமண மார்க்கெட்டில் எப்படி? இன்னைக்குள்ள திருமண மார்க்கெட்டுக்கு இந்த படிப்பு தான் பெஸ்ட்டு. இப்படி என் காது கேட்டிருக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க? இன்னைக்குள்ள திருமண மார்க்கெட்டில் பெண்களுக்கு இந்த படிப்பு தான் முக்கியம். எப்படி? பெண்ணு BE ME முடிச்சா பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கலாம். புரியுதா? பொண்ணு ஒரு MPPPPS படிச்சாச்சு, அப்போ ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பொண்ணை கட்டி கொடுக்கலாம். இதுதானே தீர்மானம், அப்படி தானே? தேவ சித்தம், அப்படி தானே? கடைசியில் என்ன சொல்லுது? அன்பரே கர்த்தருக்கு சித்தமானால் வாசிப்பாங்க. எதுல? இந்த தகுதி வாசிப்பாங்க. அன்பரே கர்த்தருக்கு சித்தமானதினால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எப்படி? சின்ன எழுத்துல மேல போடுவாங்க. சொல்லுங்க, கடவுள் துணை. பல துணை போடுறாங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன துணைன்னு. பாருங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அடுத்து சொல்லுங்க போங்க, தேவன் நினைத்த காரியம் தடைபடாது அப்படின்னு போட்டுட்டு இவங்களுக்கு நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு பிடிப்பாங்க. அதுல பார்த்திருக்கீங்களா? ஓகே, ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நாம தேவனை அழைக்க வேண்டாம். தேவன் என்னை அழைச்சிருக்காரு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனை நீங்க அழைக்க வேண்டிய தேவையில்லை, அவர் வந்துருவார். எப்படி? தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், அவர் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் வரைக்கும் என்னை அவர் கைவிடுவதே இல்லையே அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஜெபம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? சொறிகளங்கு பிரி கத்தாவே எங்கடா இருக்கீங்க, என்னெல்லாமோ யூடியூப்ல போட்டு நோன்றீங்களா, என்னெல்லாமோ செய்றீங்களா? இது உங்களுக்கு புரியல. தேவனுடைய சித்தத்துக்காக நீங்க காத்திருந்து தேவனால் அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால் உங்க ஜெபம் வாக்கு தத்தத்தை பேசுவதா இருக்கும். ஹல்லேலூயா. எஸ், இது நீங்க போய் கெஞ்ச மாட்டீங்க, ஐயா ஐயா அம்மா. எப்படி? தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர். பிரச்சனையின் மத்தியிலிருந்து இப்படி வாயை திறந்து பேசுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தையும் முடிவையும் அவர் சித்தம் என்று நீ புரிந்து கொண்டால், அது வாக்கு தத்தத்தின் மூலமாய் தேவன் என் தலைக்கு என் வாழ்க்கைக்கு எழுதி இருக்கிறாருன்னு உனக்கு தெளிவா புரிஞ்சுட்டேனா, உன் ஜெபம் வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கைக்காக பேசுவதா இருக்கும். அதுதான் ஜெபம், விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நம்பி அதை உன் வாழ்க்கையில, உன் சரீரத்துல, உன் வேலையில, உன் கையின் பிரயாசத்துல, உன் எதிர்பார்ப்புல எல்லாத்துலயுமே கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ பேசுறதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சித்தம் என்னதுன்னா நீ நல்லா இருப்பது. எப்படிங்க? தேவ சித்தம் என்னது? நல்லா இருப்பது. இதை நீ நம்புனாதான் இதை பிடிச்சுப்ப. எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கு, என்ன எழுதி வச்சிருக்கு? ஹல்லேலூயா. பேங்க்ல போய் கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் போட்டிருக்கு. எப்படி? எப்படி? எல்லார் பேர்லையும் கவர்மெண்ட் பணம் போட்டிருக்குங்க, ஆனால் 1000 ரூபாய் இல்லை, பொங்கல் படி இல்லை. எப்படி? நம்ம முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். எப்படி அறிவிப்புனா, எல்லார் பேர்லும் பணத்தை போட போறேன். எப்படி? உங்க தேவைகளை நான் 24 மணிக்கூறும் கடந்த, இப்போ ஆண்டனி பிறதுக்கு 75 வயசுன்னு வைங்களேன். 75 72 இருக்கும். சரி போட்டு, இப்போ 75 வயசு ஆண்டனி பிரதருக்கு. இந்த 75 வருஷத்திலையும் அரசாங்கம் அவரை உன்னிப்பாய் கவனித்து வைத்துள்ளது. அரசாங்கத்தில் அவ்வளவுதான் செய்ய முடியும் இல்லையா? அரசாங்கம் வாழ்றதானே பாக்கு. உன்னித்து கவனித்து வைத்திருக்கிறேன். இந்த 75 வருஷமும் இவரை உன்னிப்பாய் கவனித்ததில் இவருக்கு இனி என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அரசு அறிந்திருக்கிறது. அதை அனுசரித்து அரசாங்கம் சீக்கிரட்டா
அவருடைய அக்கௌண்ட்ல ஒரு பணத்தை போட்டிருக்கிறதுன்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்க எல்லாருக்கும் பேர்லயும் போட்டாச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த மேனேஜர்கள் வீட்டில் போய் அவனுக்கு ரூம் எல்லாம் இடிச்சு திறந்து எவ்வளோ அவனை சொல்லுங்க சாரே, சாரே நாளைக்கு நான் டியூட்டிக்கு வருவேன் அப்போ சொல்கிறேன். இல்லை சாரே சொல்லுங்க சாரே, உங்களுக்கு ஏதாவது தல்லாம் உண்டா தானே? அப்படி தானே இருக்கு. அப்படி தானே நம்ம மனசு இருக்கும் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. ஆனாலும் நீங்கள் என்ன விரும்பீங்க? எவ்வளோ போட்டாவளோ என்னதோ சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி நெஞ்சில் கை சொல்லுங்க, எவ்வளோ தான் போட்டிருக்கோம். ரோசில நீ பார்த்தியா? வீட்டுக்கு தெரியுதா உனக்கு எவ்வளோ? 85 கோடி. உடனே 85 கோடின்னு சொன்ன உடனே இந்த மூஞ்சி எப்படி ஆகும்? 85 கோடியா? கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்க. நமக்கு எவ்வளோ வேணுதோ. நமக்கு அங்க போய் பார்த்தா 85,000 ரூபாய் கிடக்கும். என்ன ரோஸ் லெட்டருக்கு 85 கோடி, எனக்கு 85,000? அந்த பயலே, இந்த ஆட்சி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை சொல்லியலாம் இல்லையா? 24 மணி நேரம் கண்காணித்து தான் போடப்பட்டிருக்கு. அப்படித்தானே? கவனமா கவனிங்க. இப்படி சொன்னா நீங்க எப்படி போயிருப்பீங்க பேங்க்ல? இப்பவே நிறைய பேர் பேங்க்ல எப்படி போய் 1ஆம் தேதி ஆனோடனே நிறைய போனஸ் எதெல்லாம் வருதுன்றாங்க. பெண்கள் என்ன ஒரு பெண்கள் உரிமை தொகை, பாட்டிகள் உரிமை தொகை, தாத்தாக்கள் உரிமை தொகை, என்னெல்லாமோ உரிமை தொகை. பார்த்தானா 1ஆம் தேதி ஆனா பேங்க்ல போய் அந்த கடை எவ்வளவுக்கு 1000-2000 ரூபாய்க்கே நிக்கிறோம். ஆனா ஒரு அறிவிப்பு வருது, அரசாங்கம் சொல்லுது, உங்களுக்கானதை உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, உங்களுக்கான அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்கான பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போட்டாச்சு, போய் எடுத்துக்கிறீங்க. நீங்க எப்படி தேடுவீங்க? பேங்க் மேனேஜருக்கு அவருக்கு வீட்டிலே போயிருவீங்க, உண்டா இல்லையா? ஆனா நம்ம மட்டும் சோதரா சோதரா வாரத்தில் 2-3 ஆராதனை நடக்கிறோம். ஆனா ஆத்தல நீங்க அப்படி நம்புறீங்களோ? என் அக்கௌண்ட்ல இருக்கிறது என் அக்கௌண்ட்ல தான் இருக்கும், அதை எவனும் திருட முடியாது. தம்பி உங்க கார்டுல இருக்கிற நம்பர் சொல்லுங்க சார். மேட்டர் தெரிஞ்சவங்க நிறைய இருக்கும். உங்க நம்பர் சொல்லுங்க சிஸ்டர், நம்பர் சொல்லுங்க சிஸ்டர். 4 டிஜிட் நம்பர் வரும் சார், சொல்லுங்க சார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த உங்க கார்டுல இருக்கிற 15 நம்பர் சொல்லுங்க சார் சொல்லியே அவன் அக்கௌண்ட் இருக்கிறது இல்லை எவனோ எடுத்துட்டு போயிட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாங்க, நம்ம அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்னு இது செக் பண்ணது இல்லைங்க நிறைய பேர். என் வாழ்க்கைக்கு ஏன் தேவன் என்ன உள்ள வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கைக்கு தேவன் எவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆசி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு, எவ்வளவு சுகத்தை வச்சிருக்கிறாரு, என்னென்ன நன்மைகளை வச்சிருக்காருன்னு தேடல. வேத புத்தகத்தில் தேடல. சரி தேடல, வீட்டுலயாச்சும் வேத புத்தகம் தேடலனா சரி சர்ச்சுக்காவது வந்து கேட்பானா? கேட்கல. புரியுதா உங்களுக்கு? அதான் தேடுகிறவன் தட்டுகிறவனுக்கு, தேடலைனா தட்டலைனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கானது உங்களுக்கு கர்த்தர் எழுதி உங்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த ஆரத்திலும் ஒளிப்பிடத்திலும் புதையல்கள் உங்களுக்காக எனக்காக மறைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கிறது. அது வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டு அது வெளியே வருன்றாரு. ஏசாயா மூலமா சொல்லியிருக்காருப்பா. 2500 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஏசாயா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனா நம்ம என்ன செய்யல? நம்ம வீட்டை மட்டும் பூட்டிட்டு புரியலையோ? இப்ப இந்த மாங்காய் பூட்டிலே போல அப்படித்தானே? அதான் புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வீட்டில் 4 பூட்டு போடுவாங்க. எப்படி 4 பூட்டு? எவ்வளவு போறது எங்க சர்ச்சுக்கு? பக்கத்துல தான் எட்டக்க. எவ்வளவு எட்டக்க போறது மாதிரி சர்ச்சு. வீட்டுக்கு போகும்போது சர்ச்சுக்கு போகும்போது எவ்வளவு நேரம் சர்ச்சு? நம்ம சர்ச்சுன்னா விடியும். அந்த சர்ச்சு என்னது? கண்ணை திறந்து முடிஞ்சோன்னு முடிஞ்சிருப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு போறதுக்கு எத்தனை பூட்டு போடுவாங்க? எங்க? கிச்சன்ல இருக்கிற தேங்காய் மிஸ் ஆகாம இருக்க கிச்சன்லயே ஸ்டோர் ரூம்ல இருக்கிற என்னது தேங்காய் திருடி இருக்கிறான்னு பார்க்க 4 பூட்டு போட்டுருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் பொருளுக்காக நீ பூட்டி வச்சிருக்கிற, அது பூட்டுறது நல்லதான், தப்பு இல்லை, ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதான். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் முழு வாழ்க்கையும் வெற்றியோடு வாழ்ந்து உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு சொல்லுங்க. அமெரிக்கால போய் 3 மாசம் தங்கணும், அடுத்து ஆஸ்திரேலியால போய் 3 மாசம் தங்கணும். 3 மாசம் தான் விசா தருவாங்களாம், ஃப்ரீ விசா. தங்கணுமா தங்கட்டாமா?
வட்ட வலையிலே கிடந்து என்னது வண்டடிச்சு சுத்துறது இல்ல. எப்படி எப்படி போகணும்? எல்லா நாட்டுக்கும் ஒரு 3 மாசம் போய் உட்கார்ந்துருக்கணும். பைசா கொஞ்சம் பார்க்கணும். அதுக்குள்ள காசு எல்லாம் இருக்கு ஆண்டவர்கிட்ட. அதை உனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அதை எங்க வச்சிருக்கிறார்னா உன் வாயால இதை சொல்லும் போது அது வெளியே வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நல்ல ஆசைகள் தேவ சித்தம். சொல்லுங்க, எது சித்தம்? நல்ல ஆசை. வீடு தேவ சித்தம், நல்ல ஆசைகள் தேவ சித்தம். இப்ப இந்த ஆசைகளை தேவன் வைத்த வாக்குத்தத்தத்தின்படி நீ வாயால பேசணும். அது எப்படி லைட்டா பார்த்துக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமே, ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் வசனம் போடுங்க. நாம் எதையாகிலும் அவருடைய எப்படி எப்படி கேட்கணுமா? நமக்கு விருப்பத்தை ஒன்று தர மாட்டாரா? எப்படியா எப்படி கேட்கணுமா? அவருடைய சித்தம் என்ன? எப்படி கேட்கணும்? அவருடைய வாக்கு சத்தத்தின்படி நீ எதையாவது கேட்டால் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவாய்ன்றது தேவனுடைய வாக்கு. 1000 ரூபாய் தருவீங்களா? 1000 ரூபாய் தருவீங்களா? 1000 அப்படின்றது யாருக்கு வாக்கு? பாவண்டா அவன் கடைசியில் பேசாம தூக்கி அவன் தலையில தள்ளிட்டு. ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அந்த கொழுப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, கொழுப்பு. பாவம் இந்த பிசாசு. எப்படி இல்லப்பா என்ன அடி வாங்குவான் தெரியுமா அவன்? பிசாசுக்கு இவங்க நெற்றியில் அடிக்க மாட்டாங்க. எங்க அடிப்பாங்க? காலில் 8 மிதிப்பினும். நீ தான் அந்த பஸ்ல ஏறி கூட்டத்தில் நிற்கும் காலில் யார் மிதிப்பினும் பார்த்துருக்கீங்களா? ஆண்டோசம் நீ நான் சொன்னதை பிடிச்சி நீ ஆசீர்வதிக்கப்படுறது தான் எனக்கு சித்தம். அது பிசாசுக்கு தலையில் அடிபடும். நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, நான் உனக்கு 1000 கோடி வச்சிருக்கிறேன், நீ 1000 ரூபாய் கட்ட ஆகும். அவனை காலில் 2 சவுடி விட்டுறது பிசாசு. அப்பாலே போச்சாத்தானே. நாம் எதையாகிலும் அவருடைய விருப்பத்தின்படி வாக்கு தத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குதா? ஹலோ, விசுவாசிக்கு என்ன தைரியம் இருக்கணும்? எனக்கு எழுதி வச்சிருக்காருல, நம்ம எதையாவது அவருடைய விருப்பத்தின்படி வாக்கு தத்தத்தின்படி கேட்டால் அதுக்கு அவர் செவி கொடு. எதுக்கு செவி கொடுப்பாரா? ஐயா அம்மா, அங்க ஏதோ ஒரு பிள்ளை கரைகிறது, பால் கொடுங்கள். எப்படி நம்ம ஆளுங்க பார்த்து இங்க பாருங்க. இன்னி எவராச்சும் இன்னிலிருந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. யாராச்சும் கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளை லைட்டா அழுதுட்டு இருந்தா உடனே அந்த தாயை உடனே இந்த ஒரு தாய்மை உள்ளவங்கள இன்னொரு தாய் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தெரியாது. நீ அம்மோ இம்மோன்னு லபோ லுபோன்னு கத்தர் திரும்பி பார்க்க மாட்டார். நீ எதையாதிலும் அவருடைய சித்தத்தின்படி வாக்கு தத்தத்தின்படி நீ கேட்டால் அவர் செவி கொடுப்பாராம். எதை போயிட்டு கேட்கணுமா? அப்ப இன்னையிலிருந்து என்ன படிக்கணும்? என்னத்தை படிச்சிருக்கணும்? வாக்கு தத்தம் தெரியலன்னா என்ன தெரியாது? சித்தம் என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தம். தேவனுடைய விருப்பம் தெரியாது. தேவனுடைய விருப்பம் தெரியாத நீ ஜபத்துல கேட்கிற ஒண்ணும் பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. புரிஞ்சுதா? ஏன் வார்த்தைன்னு கத்துறோன்னு புரியுதா? நிறைய பேர் சொல்லி தந்திருப்பாங்க, அழுங்கள், உபவாசியுங்கள். எத்தனை நாள்? நான் ஒரு 3-4 நாளுக்கு இருந்திருக்கேன். 9 நாளா? அவருடைய சித்தத்தின்படி நீ உபவாசிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். உபவாசிச்சுக்கோ. தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் வைக்கிறதுக்கு எது தடை இருந்தாலும் அதை உபவாசிச்சுக்கணும். சினிமாவா, டிவியா, இல்லை ஏதாவது ஒரு பலவீனம், தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்துக்குள் வைத்து காத்துக்கொள்ள அல்லது தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்துக்குள் கொண்டு வர எது தடையா இருந்தாலும் அதை உபவாசித்துக் கொள்ளணும். நாம் எதை கேட்டாலும் இப்ப சொல்லுங்க, இப்பதான் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் தருவாரு. அப்படி கிடையாது. அவர் சித்தத்தின்படி அவர் வாக்கு தத்தத்தை பேசுகிறதன்படி கர்த்தர் நீ எந்த வாக்கு தத்தத்தை கேட்டாலும் அவன் தருவாருங்க. எப்படிங்க? என்ன இந்தியாவுக்கு ராஜாவாய் மாற்றுங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் தருவாரா? சரி, மோடி ஐயாட்ட நேரம் போய் சொல்லும், ஒரு சாரி கேட்கணும். ஐயா நான் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கேன், ஆண்டவர் என்ன மாத்திடுவார் பாருங்கன்னா அவர் கேட்பாரா? அவர் கேட்காட்டியும் கேட்கலனாலும் நீ கேட்டேனா அவர் சித்தத்தின்படி நீ கேட்டேனா என் அப்பாவுக்கு நான் ராஜாவாகிறது விருப்பம். ஹல்லேலூயா. I am the king of India. Hallelujah. Hallelujah. நான் ராஜாவான என் அப்பாவே இந்த தேசத்துக்கு ராஜா.
ஏன்னா அவர் சித்தத்தின்படி நான் வாழ்றேன். புரிஞ்சுதா? இப்போ எப்படி கவனமாக கவனிங்க. சித்தம் எது உங்களுக்கு வாழ்க்கையில் சித்தம் அப்படின்னா, இந்த முழு வாக்குத்தத்தத்தை நீங்கள் படித்து உள்ளே ஏற்றினாலே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஜெபிக்கணும். எப்படியாச்சும் ஒரு பிள்ளை எனக்கிட்ட குறையாம ஒரு வாரத்தில் ஒரு ஆளுங்களுக்கு கேட்பாரு, உங்கள் சர்ச்சில் நல்ல பிள்ளைகள் என்ன இருக்குதா? என்னது நல்ல பிள்ளைகள் இருக்குதா? எங்கள் சர்ச்சில் எல்லாம் நல்ல பிள்ளைங்க பார்த்துக்கிடுங்க. அழகும் சௌந்தரியமும் நேசமும் அன்பும் சகல சௌந்தரியம் உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்கள் சபையில் ஒரு பாவப்பட்ட பய பார்த்துக்கிடுங்க. ஏன் சர்ச்சில் அப்படி இல்லை? பாவப்பட்ட பயலுக்கு நான் இப்படி சொல்ல உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எனக்கு சென்ட சொல்லுவாங்க, ஏன்னா பயலுக்கு ஒரு பாவத்தை எடுக்கணும். ஏன்னா பயலுக்கு ஒரு பாவத்தை எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பாவியை எடுக்கிறேன்னு அர்த்தம். நல்ல கழுக எனக்கு பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணு வேணும்னு கேட்கணும். எப்படி? தேவனுடைய ஐஸ்வர்யம் கனம் தேவனுடைய வெற்றி புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் தைரியமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெண் எனக்கு வேணும், ஒரு பையன் எனக்கு வேணும். தேவன் காப்பாற்றுவார் தைரியமா இருக்கிற ஒரு பையனை வேணும் எனக்கு, பண்ண வேணும் எனக்கு. ஹல்லேலூயா. சும்மா தேவ சொல்லி பாஸ்டர் ஒன்று ஜோம் பண்ணிக்கிடுங்க. அப்போ எம்எஸ்சி படிச்சிருக்கியா? அங்க வெளியில எல்லாம் ஓ எம்எஸ்சி படிச்சிருக்கா, இங்க பாஸ்டர் எம்எஸ்சி படிச்சிருக்கா. ஏன்னா நம்மள்ட்ட உயர்த்தனா ஏதாவது நான் சொல்லிட்டு நம்மள்ட்ட எம்எஸ்சி படிச்சிருக்கா, வெளியில போய் எம்எஸ்சிக்கு படிச்சிருக்கா. அவன் நல்ல ஏதோ உயர்த்தி சொன்னாப்பா, ஏதோ பெருசா சொல்லியிருப்பா போல, பெருசா படிச்சிருப்பா. ஊரை ஏமாத்தலாம். ஹல்லேலூயா. அந்த நம்ம சபையில் இப்படிலாம் இருக்கக்கூடாது பாருங்க. என்ன ஜாதி எப்படி? இப்படி உங்கள்ட்ட பேசுனது இல்லையோ? இதெல்லாம் பேசுறவன் தேவனுடைய பிள்ளை இல்லை, ஆவிக்குரியவனை தான் அவர் அறிவார். வாக்கு தத்தத்தின்படி தேவன் சொன்னபடி ஒருத்தன் முழுமையா இருக்கிறானா அவனுக்கு ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, பணம் கிடையாது. இங்க இருக்கிற ஒன்னே நம்ப மாட்டான், ஒரு வாக்க மட்டும் நம்புவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாலும் சொல்லுங்க, என்னாலும் நம்மாளுளா இருந்தா ரபல கரப சந்தரபல பாபா பிடிச்சு தலையில வச்சு பிசாச அந்த பிசாசை உடனே துரத்தி விட்டுறணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோம்னால் அவர்கள் கேட்டுக்கொள்கிறவர்களை நீங்க கேட்ட உடனே பெற்றாச்சு. எப்படி? ஆஸ்மிக்கு கலெக்டர் பையன் வேணும். எப்படி? ஆஸ்மிக்கு ஒரு கலெக்டர் பையன் வேணும். சொல்லுங்க. உடனே பாத்தீங்களா கலெக்டரா? அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் சொன்ன கலெக்டர் இந்த கலெக்டர் இல்ல, ஜில்லாவை ஆளுகிற கலெக்டர். ஒரு தேசத்தில் அவன் இருந்தான்னா அந்த தேசத்தை அவன் கையில் வச்சிருக்கணும். ஆவிக்குரிய உலகம் அவன் கையில் இருக்கணும், பூமிக்குரிய உலகம் கையில் இருக்கணும், மொத்தத்தையும் கையில் வச்சிருக்கணும். அவன் வேணும் ஜில்லா கலெக்டர். எப்படி? எப்படி? சும்மா பையன் நல்ல 40,000 சம்பளம். அப்படியா? ஆஸ்மிக்கு அவளுக்கும் கிட்டத்தட்ட 40,000 உண்டு. கொள்ளலாம் 80,000க்கு நல்ல வாழலாம். கர்த்தரால தான் போஷிக்க முடியும். ஹல்லேலூயா. 40 கோடி சம்பளம் இருந்தாலும் ஒன்றும் நடக்காதுப்பா சொல்றேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாக்கு தத்தத்தை பேசுகிற நீ பிழைத்திருப்பாய், நீதான் வாழ்வ. ஹல்லேலூயா. மார்க் 11:24. மார்க் புத்தகம் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்படி? நீங்க எதை கேட்கிறீங்களோ, ஆண்டவரே நாளைக்கு தோசை சொல்லலாம்னு நினைக்கிறேன், அரிசி வாண்டக்கு 50 ரூபா தெரியலா, அப்படி கேட்கப்படாது. என்ன சொல்லணும்? உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் என்று நீர் எழுதினதுண்டானா என் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவர் எப்படி செவி கொடுப்பாருன்னா, சம்பவத்தை சொன்னாதான் செவி கொடுப்பாரு. ஐயா பேர் வந்து வர்கீஸ், ஆர்மியில் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து வேற 2 இதுல எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதில். இப்போ அவங்க பேர் வந்து வர்கீஸ் தான். ஆனால் அங்கே ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? பேட்ச் நம்பர். அது அவங்களுக்கு தெரியும். அந்த பேட்ச் நம்பர் தான் மேட்ரு. அதை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வர்கீஸ் 40,000 வர்கீஸ் இருக்காங்க இல்லையா? அது பேட்ச் நம்பர் மாறாது. இந்த வர்கீஸுக்கு ஒரு பேட்ச் நம்பர் தான். இன்னொரு வர்கீஸ் இருந்தால் அந்த வர்கீஸுக்கு இன்னொரு பேட்ச் நம்பர் இருக்கும். நான் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் பேட்ச் நம்பர். வாயிலிருந்து அந்த வார்த்தையை உச்சரிச்சா அதுக்கு தான் ஆண்டவர் செவி கொடுப்பாரு. ஃப்ளாரன்ஸ் ஒரே கரைச்சி, இப்படி ஃப்ளாரன்ஸ் ஒரே கரைச்சி 4-5 தூதர்கள் என்ன செய்யாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, வேங்கோடு பகுதியை சேர்ந்த குடும்ப விலையில் ஃப்ளாரன்ஸ் அழுது கொண்டே இருக்கிறாள். காரணம்
அவளுக்கு கொஞ்ச நாளாக புருஷன் மேலே ஒரே டவுட். நீங்க வேற குடும்பத்தில் குழப்பம், ஒரு டவுட்டும் இல்லை, நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. ஒரே கலக்கம், ஒரே குழப்பம், அழுது கொண்டே இருக்கிறாள். யார் சொல்றது? தூதர்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்பதான் பட்ஸ் எடுத்து என்ன செய்வாரு? அந்த பட்ஸை தூக்கி போடுவாரு. அந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்க? கொண்டு வெளியே போடுவாங்க, இல்லைன்னா பல ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. மனசிலாவலையோ? அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. என்ன வேலையை பார்ப்பாரு? அவருக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஃப்ளாரன்ஸ் தேவனுடைய வார்த்தையின்படி அழைத்தால் தூதர்கள் ஆண்டோட்ட கேட்க கூட மாட்டானுங்க. எப்படி எப்படி தூதர்கள் ஆண்டோட்ட கூட கேட்க மாட்டானுங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கப்படுறது, என் வார்த்தையை கொண்டு எதை கேட்டாலும் அதை நீங்க செய்யுங்கன்னு. தூதர்களுக்கு சகல சிருஷ்டியும் வெயிட் பண்ணது கர்ப்ப வேதனையோடு உன்னை ஆசீர்வாதிக்க, உன்னை நிரப்ப, உன் களஞ்சியங்களை பூரணமாக்க ஒரு சகல சிருஷ்டியும் உனக்காய் காத்திருக்கிறது. புத்திரன் வெளிப்படுவதற்கு வாக்கு தத்தத்தை பேசுகிறவன் புத்திரன். ஹல்லேலூயா. பிரபலோ சாந்தரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இறங்குனா, தகப்பனே, பிதாவே, குமாரன் மூலமா எனக்கு இரக்கத்தை தந்திருக்கிறீர். அந்த இரக்கத்தின்படி, அந்த இரக்கத்தின் உடன்படிக்கையின்படி எனக்கு இறங்கும். அப்ப வேலைக்காகும். ஆண்டவரே, என் பாவத்தை நீர் என் பாவத்தை குமாரனை கொண்டு பரிகரித்திருக்கிறேன். நான் பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனா மனஸ்தாபப்படுகிறேன், என்னை மன்னித்தருளும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி அருளும் சொன்னா அடுத்த செகண்ட் கழுவுவார். விடுதலை. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்க கேட்கும் போதே, கேட்ட உடனே என்ன நடக்கும்? அவ்வளவுதான். ஃப்ளாரன்ஸ் கத்த வேண்டாம், கூச்சல் போட வேண்டாம். என்னது? மாப்பு செய்கிற தொட்டி ஆச்சரியப்படும். யார் உன் புருஷன் அரிசி வாங்கி தரலன்னா தூதர்கள் அரிசியை கொண்டு போட்டு சொந்தமாக கிரைண்டர் ஆடும். இப்போ சொந்தமாக ஈஸியாக ஆடிடும். பழைய மாவட்டங்கள்னா தன்னால் ஆடினா எப்படி இருக்கும்? என்ன ஒரே சத்தமாக இருக்குது. உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியும். 2 தூதர்கள் இருப்பானுங்க, ஒருத்தன் ஆட்ட, ஒருத்தன் தட்டி போட. இப்படிதான் சாரிபாத்தின் விதவையின் வீட்டில் நடந்தது. இது நான் போய் சொல்லல. சாரிபாத்தின் வீட்டில் அந்த நாடு பஞ்சத்திலிருந்து செழிப்பை காணும் வரைக்கும் அவள் மாப்பு செய்கிற தொட்டியும் அவள் கலசத்தில் எண்ணெயும் வற்றி போகவில்லை. யார் கொண்டு வந்து நிரப்பினா? யார் கொண்டு வந்தா? தூதர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். அந்த 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 தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அங்கே நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 49 பாருங்க. 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். உமது அடி எப்படி எப்படி பாரு, எப்படி கேக்குறான்? ஹலோ, நான் சொன்னதெல்லாம் பொய்யா? இங்க ஒருத்தன் ஜெபிக்கிறான். யாரு? ராஜா. நீர் என்னை நம்ப பண்ணின. நம்புறீங்களா? வசனத்தை நம்புறீங்களா? எந்த வசனத்தை நம்புறீங்களோ அந்த வசனத்தை அவன் சொல்றான், உமது அடியானுக்காக நினைத்தருளும். மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர். அதன்படி உமது அடியானை நினைத்தருளுவீராக. ஹல்லேலூயா. பிரால்தோரு ஷர்தோசன வாசிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே இந்த சின்ன குறுகி போன இடத்துல, வற்றி போன இடத்துல, இந்த ஒண்ணும் இல்லாத இடத்துல எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எது உயிர்ப்பித்துச்சா? எது உயிர்ப்பித்துச்சு? ஹலோ, நான் சொன்ன பொய்யா இல்லையா? இவன் என்ன புதுசா கதை சொல்றன்ற மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தீங்க. பாருங்க, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உயிரை கொண்டு வந்துருச்சுங்க. வாழ்க்கை கொண்டு உயிர்னா வாழ்க்கை அதுல வந்துருச்சுன்னு அர்த்தம். எதிர்பார்த்த காரியத்துக்கு நன்மை வந்துருச்சு. தேவ வாக்கு அவர் சொன்னபடி என் வாழ்க்கையில உயிர் வந்துருச்சு, நன்மை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையின் மேல வார்த்தைக்கு எவ்வளவு கனம் கொடுக்கணும் புரிஞ்சுங்களா? லபோ லபோன்னு கத்துறது இல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, 4-5 பேர் லபோ லபோன்னு கத்துனா இவங்க அங்க போயிருந்து எங்கேயாவது கூட்டத்துக்கு போனீங்கன்னா எப்படி அங்க லபோலுபோன்னு கத்துனோன்னா நீங்களும் போய் லபாலுபோன்னு கத்துனிய. அல்லேலூயா. கன்வென்ஷன் எப்படி போ, அங்க எல்லாரும் லபோலுபோன்னு கத்தணும், நீ லபோலு, நீ காரியமா கத்தணும். ஜீவனுள்ள தேவனே, சர்வ வல்லவரே, எல் ஷடாயே, என் காரியத்துல பலத்த திருப்பத்தை உண்டாக்குவீராக, என் காரியம் ஜெயமாகட்டும். ஹல்லேலூயா. அப்பதான் ஒன்ன திரும்பி பார்ப்பாங்க, என்னோட வித்தியாசமா ஜெபிக்கிறான். பிரதர் சிஸ்டர், நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி, சபை ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில ஊழியங்களை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் ஊழியம் பண்ணுறது வித்தியாசமாக இருந்தது. ஏன் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் பண்ணும்போது என்னத்தை செய்து பிரதர், எப்படி ஒரு மாதிரி புல் இருக்குது பிரதர், ஒரு விரித்தனம், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை, வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுவேன். அது போகும், பிசாசு போகும், பிரச்சனை போகும், போராட்டம் போகும், வியாதி தீரும். ஹல்லேலூயா. இயேசுவை இப்படி தான் சொன்னாங்க. இவர் அதிகாரம் உள்ளதோ அதிகாரத்தோடு பேசுகிறார். யார் இவர்? உடனே சைடில் ஒருத்தன், வேலை
எப்படி? அதனால சொந்த இடத்துல அவருக்கு அற்புதமே செய்ய முடியலையா? ஹலோ, நான் சொன்னேன் இல்லையா, இங்க வரும். பழைய விசுவாசிகளுக்கு எனக்கு கொஞ்சம் அற்புதம் செய்ய கஷ்டம். எப்படி? பழைய ஆளுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். பார்த்து அப்படியா? நான் பழைய வீட்டில் புதுசாக தான் வருவேன். பழைய விசுவாசி புதுசாக தான் டீல் பண்ணுவேன். நான் சும்மா வரவே மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் ஊழியத்துக்கு வந்தால் சும்மா வரவே மாட்டேன். ஆண்டவரே, புதிய என்ன செய்ய போறீங்க, என்ன பிளான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. இந்த வீட்டில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதை பிரகடனப்படுத்துங்க, கொண்டு வந்து சேருங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவங்கள திருப்தி ஆக்குங்க, அப்போ இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு தூக்குங்க கேட்பேன். கேட்டா வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அது என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருந்தது. எது? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை போது அடியானுக்காக. அப்போ ஜெபிக்கும் போது எப்படி கேட்கணும்? நீர் என்னை நம்ப பண்ண. அப்போ ஏதாவது வசனம் நம்பினீல, அப்போ என்ன இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க வரணும்? இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1:6. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் என்ன? கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அவிசுவாசம். உங்கள்ட்ட யார்கிட்டயாவது அவிசுவாசம் இருக்கா? சில தீவிரமாக பைபிள் படிக்கிறாங்க அந்த நேரத்தில். சிலர் அப்படியே, நீங்க வசனத்தை கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் அந்த வசனத்தை உங்களை விட்டு எடுத்து தள்ளுறதுக்கு சத்துரு அவிசுவாசத்தை உள்ள கொண்டு வருவான். அதுதான் பைபிள்ல ஒரு இடத்துல எழுதியிருக்குது, நீங்கள் கேட்ட வசனத்தை உங்களை விட்டு எடுத்து போக பண்ணும்படி காக்கா பறித்து கொண்டு போன மாதிரி என்ன செய்வானா? பறித்து கொண்டு போவானா. இதுக்கு நிறைய ஓமைகள் கூட சொல்லப்பட்டிருக்கு. சில விதைகள் முள்ளில் விதைக்கப்பட்டது, பாறையில் விதைக்கப்பட்டது, வழியில் விதைக்கப்பட்டது. ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. நல்ல நிலனா இந்த இருதயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீங்க வார்த்தையை எதிர்பார்க்கணும். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. தேவன் எதுக்கு சித்தமா இருக்காருன்னா, தேவனே நீர் இன்னொரு காரியம் சொல்றேன். தேவன் எப்படி வெளிப்படுத்தக்கூடும் அப்படின்னா, பல ஆங்கிள் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சிலருக்கு வந்து தேவன் முன்னாடி பழைய பிரமாணத்தின்படி எப்படி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தாருன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சொப்பனங்கள் மூலமா இந்த மாதிரி ஆண்டவர் பல ஆங்கிள் வெளிப்படுத்த முடியும். குறிப்பா முகமுகமா தரிசனமா உங்களுக்கு ஆண்டவர் பேச முடியும். எப்படி? முகமுகமா. அது நீங்க சில ஊழியக்காரங்களை பார்த்தா என்ன செய்வாங்க? ஆண்டவர் பிரத்யட்சமா என் ரூம்ல இறங்கி வந்தார், என் மூலம் காட்சி அளித்தார், அப்படி ஒரு வெள்ளை அங்கி தரிக்கப்பட்டிருந்தது, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அவங்க முதல் நிலைப்பாடு. அவங்கள சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? முதல்ல அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு தெரியாது, பெருசாக வசனம் எல்லாம் தெரியாது இல்லையா? அப்போ தேவன் அப்படி காட்சி அளிப்பார். சிலருக்கு வந்து தூங்கும் போது சொப்பனம் மூலமாய் பேசுவார். சிலருக்கு இப்படியே இருப்பீங்க, கண்ணு முழிச்சுதான் இருக்கும், தரிசனம் கொடுப்பார். விஷன் அப்படியே உங்களுக்கு அப்படி ஒரு பிக்சர் மாதிரி ஓடும். நான் இதை செய்ய போறேன். இப்போ குறிப்பிட்ட காரியத்தை நீங்க நினைக்கும் பொழுது என்ன செய்யும்? அது எப்படி வரும்? ஒரு விஷன் பார்ப்பீங்க. ஒரு நீங்க இந்த கண்ணு ஓப்பனா தான் இருக்கும், உங்க ஆவிக்குரிய கண்ணால பார்ப்பீங்க. சரியா? சிலருக்கு வந்து வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். நீங்க அப்படியே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க, நீங்க விரும்புற மாதிரி நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் அதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா வசனத்தின் மூலமாய் சொல்லுவார். தீர்க்கதரிசி மூலமாய் பேசுவார், அல்லது புற ஜாதியின் மூலமாய் பேசுவார். நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு முதல்ல எல்லாம் யாரை கொண்டு அதிகமாக பேசினா புற ஜாதிகளை கொண்டு. எப்படி? நம்மளை ஒரு வேலை மக வச்சல, எப்படி யார் வச்சுவா அப்படியாக நம்ம காட்டணும் இல்லையா? அப்படிலாம் காட்டல. என்னால் சொல்றேன், பொறாமை நிமித்தமா பல ஆங்கிள் நமக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தனால வேற மாதிரி ஒரு நெருக்கத்தை சந்திச்சேன். அப்போ எனக்கு புற ஜாதிகள் சொல்லுவாங்க, நண்பர்கள். எப்படி? இந்து சமயத்தை சேர்ந்த நண்பர்கள், இஸ்லாமிய சமயத்தில் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ள நீ செம்மையா வருவா மாப்பிள்ளைன்னு. எப்படி? அது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், இது ஆண்டவராக பேசுறாருன்னு. ஹல்லேலூயா. புற ஜாதிகள் மூலமா பேசுவாருங்க. ஏன்னா கழுதையின் வாயை திறந்தாரா இல்லையா? திறந்தாரா இல்லையா? உங்க வீட்டில் மாடு இருக்கா? எத்தனை வீட்டில் மாடு இருக்கு? மட்டுக்கு இருந்து சாமி, இப்போ மண்டி கூட இல்லை, ஆடு இருக்கா? தேவன் ஒரு மிருகத்தை கூட உங்களுக்கு பயன்படுத்தலாம். டைமிங்ல நீங்க அப்படியே தனிச்சிருப்பீங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆண்டவர் அந்த காரியத்துக்கான அந்த சூழலை எனக்கு ஏற்படுத்துங்க, நீங்க என்ன இதில் செய்ய போறீங்க அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் விரும்புறேன், நீங்க பேச, நீங்க சொல்ல அப்படின்னா நீங்க அப்படியே இருப்பீங்க. கோழி அப்பதான் சொல்லும், உனக்கு அதில் எப்படி விழும்? ஓகே சரி விழும். ஹல்லேலூயா. இப்போ நான் பாருங்களேன், ரகசியத்தை சொல்றேன். நான் இப்போ ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, நான் எனக்கு ஆண்டவர் எந்த காரியத்தை வச்சு வெளிப்படுத்துறாருன்னே தெரியாது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டனி பிரதர் எனக்கு ஜெபம் பண்ண வராருன்னா அப்படியே திடீர்னு அவருக்கு பட்டனை பார்க்க வைப்பார். எப்படி? அது என்ன செய்யும்? அவர் சொல்லுவார், நான் ஒரு பட்டர் பிஸ்னஸ் பண்ண போறேன். எப்படி? பான்னு எனக்கு வாயை போட்டு குடைவாரு. குடைஞ்சிட்டு பிரதர் நான் ஒரு பட்டர் பிஸ்னஸ் பண்ண போறேன். எஸ் ரைட், போ செஞ்சுக்கோ.
புரிஞ்சா? நீங்க ஆண்டவருக்காகவே அவரையே முதல்நிலைப்படுத்தி காத்திருக்கிற ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். வசனத்தின் மூலமா என்ன வடிவத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் இப்போ பேசுகிறேன் எல்லா வசனம் சோபாவுக்கு வேற மாதிரி புரியும், ஆலஞ்சி லதாமாவுக்கு வேற மாதிரி புரியும். ஆனால் 2 பேர்ட்ட ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். ஒரே டைமிங்கில் 2 பேர்ட்ட 2 சைஸ்ல பேசுவார். ஹல்லேலூயா. ஆனா பொதுவா சபையில தேவன் தெளிவா எல்லார்ட்டையும் பேசிக்கொண்டே இருப்பார். அவங்க எல்லாருக்குமாகவும் பேசுவார். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ரைட்டு. அப்போ நீங்க இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்தாருன்னா, ஏப்பா ஆண்டவர் வசனத்தையே தந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கர்த்தர் செயலாற்றுவார், அவ்வளோதான். காலம் தாமதித்தாலும் அவர் சொன்னதுக்காக நான் காத்திருப்பேன். அவர் சொன்னது நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும். உயிர் போக போகுது, எப்படி உயிர் போக போகுதுன்னு சொன்னா உடனே கேட்டுறணும். எப்படி கேட்டணும்? ஆண்டவரே வார்த்தை சொன்னீரே, உயிர் ஏன் போகுது அப்படின்னு என்ன செய்யும்? எப்படி வருவீங்க? பின்ன உயிர் கூட என்ன செய்யும்? வார்த்தையில நிற்கும். வார்த்தையை கொண்டு நீ பேசுறனா பரலோகமே அசையும். ஹல்லேலூயா. ஒரு சில வாக்குத்தத்தங்களை இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். திருப்பி கொண்டு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். யார் படிக்கணும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கவனமாக கவனிங்க. உங்க பேங்க்ல எல்லாம் சொல்லுங்க, உங்க பேங்க்ல பணம் நிரம்பி வெளியே போகுது. சொல்லுங்க. நிறைய நிலங்களை தரப்போகிறார். அதனுடைய கனிகளை நான் புசிக்க போகிறேன். எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. என் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை நான் பார்க்கவே மாட்டேன். வியாதிக்கு சம்பந்தமே இல்லை. எந்த ஆகாரமும் வியாதி என்கிற கண்ணியை என் சரீரத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மூலமாய் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வியாதி என்னை அணுகாது, துன்பம் என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் சொன்னபடியே ஆகும். என் சரீரத்தையும் என் சபையையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். என் குடும்பத்தையும் என் நிமித்தம் பாதுகாக்கிறார். என் நிமித்தம் என் புருஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். என் நிமித்தம் என் மனைவி ஆசீர்வதிக்கப்படுகிறாள். என் நிமித்தம் என் பிள்ளைகள், என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உன் நிமித்தம் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னபடி என்னை கொண்டு என் தேசத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். என்னை பெரும் பணக்காரனாய் மாற்றப் போகிறார். என்னை கோடா கோடியாய் பெருக வைக்கப் போகிறார். என்னை தாழ்விலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் தனக்கென்று என்னை உயர்த்தி வைக்கப் போகிறார். நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றப் போகிறேன். அவருடைய பிள்ளையாய் அவருடைய வார்த்தைகளையே பேசி அவர் நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்குவேன். உயரத்தின் எல்லை எவ்வளவு கடந்தாலும் அந்த எல்லையில் போய் நின்று என் தகப்பன் இயேசுவை மாத்திரமே உயர்த்துவேன். எல்லா இடத்திலையும் என் தேவனுக்கே புகழ்ச்சி உண்டாகும்படி அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடி நான் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் போய் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவேன். இதை சொன்னவருக்கே, இதை தந்தவருக்கே, இதை நிறைவேற்றுகிறவருக்கே எல்லா புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராபல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜினிஷா தானே? ஜினிஷா தானே? அவன் பேரில் சொத்து இருக்கா? இல்லை, சுத்தமாக தரல. அம்மா ஒன்றும் தரல. அவன் பேரில் சொத்து வரும். என்ன? யார் தருவா? அம்மாவா? அப்பா தருவார். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். கர்த்தர் தருவார். இப்போ இதெல்லாம் தூக்கி நல்லா இழுத்துக்கோ. இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாங்க? இப்போ நான் பேசுகிற வார்த்தையை அப்படியே ஷக் பண்ணி இழுத்துக்கோங்க. ரைட்டா? இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு முன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. சிஸ்டர் பிரதர் கவுனிங்க, கரெக்டாக கேடுங்க. தேவன் நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற அவருடைய தேசத்துக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அங்கதான் அழைச்சிட்டு போவாரு. நீ இங்க பக்கத்துல பெரிய பள்ளத்தை பார்க்கலாம், படுகுழிய பார்க்கலாம், ஆனா நீ அழைத்த அழைப்பின்படி தான் போக போற. மாற்றமே கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அந்த தேசத்துல தான் நீ குடியிருப்ப. கர்த்தர் உன்னை அழைத்த தேசத்துல உன்னை சம்பூர்ணமாய் வைப்பார். உன்னை திருப்தி அடையும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஓ ரம்ப உஷான்சரா. இஸ்ரவேலே கேள். சொல்லுங்க. வைலட்டே கேளு. உங்க பேரை சொல்லி கேளுங்க. இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே கேள். ஜூப்ளினே கேள். என்ன பேரை சொன்னீங்க தானே? அப்படி தானே? அப்போ உங்க ஆசீர்வாதம் எனக்கு தரட்டு. இஸ்ரவேல் நீங்க சொன்னா, நீங்க இஸ்ரவேல சொன்னீங்கன்னா அதெல்லாம் எனக்கு வரும். என்ன? எப்படியா? இஸ்ரவேலே கேள். ஜூப்ளினே கேள். ஜூப்ளினே கேள். வாயை திறந்து கேட்டா தான் தருவார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை இடுவதான் நீ பெற்றுக்கொள்வ. எல்லாமே ஒன்றும் பெற்று கத்தனா கூச்சல்ட்டானு கிடைக்காது. ரைட்டு. இங்க பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. தேவனா என்ன அர்த்தம்? தேவனா எனக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட்னு அர்த்தம்.
தேவன் அவர் தான் ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். அவர் என் தேவன், என் கர்த்தர். தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் தான். கர்த்தர்னா என்னன்னா ஆளுகை, கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது, கவர்மெண்ட். அவர் எனக்கு கவர்மெண்டா இருக்கிறார். புரியுதா? என்ன 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 எல்லாத்திலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல என்ன வாழ வைக்கிறது, என்ன எல்லா வாக்கு தத்தத்திலையும் என்ன வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் கர்த்தர். கர்த்தர், புரியுதா? ரைட். பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை உன் இருதயத்தில் இருக்க கடவது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இருதயத்தில் வச்சுக்கோ. ரைட்டா? உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குற? சயின்ஸ் படிச்சியா? மேக்ஸ் படிச்சா மேக்ஸ்ல மார்க் குறைஞ்சா நல்ல வக்கனையா கேட்டு இன்னைக்கு நான் உனக்கு கையெழுத்து போட்டு தர மாட்டேன். உடனே ஃபீலிங்ஸ் வரும். சயின்ஸ்ல உனக்கு போன மாசத்தோட இந்த மாசம் 10 மார்க் குறைஞ்சிருக்கு, உனக்கு கையெழுத்து போட்டு தர மாட்டேன். நல்லா சொல்லுவேன். அது உடனே நினைக்கும், ஓஹோ இந்த சயின்ஸை நம்ம உயர்த்தி படிச்சாதான் கையெழுத்து போட்டு தருவாங்க, அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைச்சு விடுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய அறிவுக்கு தக்கன வார்த்தைகளை விதைங்க. இன்னைக்கு என்ன வசனம் படிச்ச மக்களே, நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பொறாமையா இருக்குங்க. சில தேவனுடைய மனுஷர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தின விதத்துல அந்த பிள்ளைக்கு கனி கொடுத்து கொலையா கனி கொடுத்து சாட்சியா நிக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. எனக்கு பொறாமையா இருந்திருக்கும். இப்பெல்லாம் வராது. முன்னாடி எனக்கு பொறாமையா இருக்கும். இவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்கானுங்க. அறிவு வந்தப்பறம் தான் தெரிஞ்சது, அந்த தகப்பனும் தாய் அந்த பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளை போதித்து வளர்த்திருக்கிறார்கள். தகப்பன் தாயின் போதகத்தை தள்ளாதே, தகப்பன் புத்திக்கு செவி கொடு. நீ எதுக்கு செவி கொட வைக்கிறவன் பிள்ளைய? அஸ்திபாரம் ஆண்டருடைய வார்த்தை. இதுல தாங்க பிழைப்பாங்க. நம்பிக்கை இருக்குதான் உங்களுக்கு. சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு என் பிள்ளை, ஒரு ஆள் சொல்றாங்க ஐஎஸ்ஆர்ஓல வேலை பார்க்குறாரு. யாரு? ஐஎஸ்ஆர்ஓல பெரிய சயின்டிஸ்ட். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் தன்னுடைய பிள்ளை, அப்போ பிள்ளை பிறக்கல, இன்னொரு பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு 6th படிக்கும், 7th படிக்கிறதா 2 பிள்ளை பிறந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சார், என் பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து வளர்க்கணும், நடக்கணும். அவள் படிக்கிறாள், என்ன பிரச்சனை கிடையாது, படிக்கலாம் மேட்ரு கிடையாது. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. அந்த இமேஜ் இருக்குமா இல்லையா, அந்த கௌரவம் இருக்குமா இல்லையா? ஒரே பிள்ளை அப்போதைக்கு. என் பிள்ளை அவ்வளோ சொத்து இருக்குது, மதிப்பு இருக்குது, என் பிள்ளைக்கு அந்த படிப்புன்ற சயின்டிஸ்ட்டுங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ ஒரு கௌரவம் இருக்கும். என் பிள்ளை என்ன மாதிரி வரணும் இருக்குமா இல்லையா? அவர் அசால்ட்டாக சொல்கிறார், என் பிள்ளை படிக்க வேண்டாம் என்கிட்ட சொல்கிறாரு, என் பிள்ளை ஒபீடியன்ட்டா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டுடைய பிள்ளையை வளரும்னு சொன்னார். ஏன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் வருதுங்க. நம்ம எவ்வளோ சத்தியத்தை போதிக்கிறோம். நம்ம சபைக்கு அந்த வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் வந்தனா உன் பிள்ளை உயர்ந்திருக்கலாம், தூக்கி வச்சுருவார் மேலே, ஜல்லுன்னு தூக்கிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எதை? கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் போதிக்கணுமா. போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. ஹலோ பெற்றோர்களே, பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணுமா? நீ லபோ லிபோ, நீ இதெல்லாம் செய்யலைன்னா நீ லபோ லிபோன்னு கத்துவேன். பிரச்சனை வரும்போது உன் பிள்ளை அதே மாதிரி கத்துவான். நல்லதானே? நீ கருத்தாய் அவனுக்கு போதித்தா, இருக்கும்போது, நடக்கும்போது, எழும்பும் போது, உட்காரும் போது நீ அவனுக்கு அதை பேசணும்னு சொல்றார். பேசு. கண்ட கழுதைய பேசாத. வீட்டுல கண்ட கழுதைய பேசாத. இன்னொரு ஆளை பத்தி குறிப்பா பேசாத. பேச வேண்டிய அவசியமே இருந்தால் கூட உன் பிள்ளைகள்கிட்ட தேவையில்லாததை பேசி காட்டாத. உன் பிள்ளை அதே மாதிரி பேசுவான், அதே மாதிரி பேசுவா. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ வளர்ந்து ஒரு 10 வருஷம் கழிஞ்சு சொல்லுவீங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. எப்படி? கையில் என்ன போடணுமா? 4-5 பவுனுக்கு என்ன போடணும்? பிரேஸ்லெட் போடணும். ஹலோ, கையில் என்ன போடணும்? 5 பவுனுக்கு பிரேஸ்லெட் போடணும். அதில் என்ன எழுதணும்? கர்த்தர் நல்லவர் அப்படி எழுதி போடு. ஆமாங்க, இதுதான் ஆபரணமா இருக்கணும். நம்ம அந்த சைஸ்ல ஒன்று கிட்டுமா, நல்லா இருக்கு இந்த சுட்டி எங்க எடுத்தோ, கர்த்தர் நல்லவர்னு எழுதி போடு. பாருங்க, இந்த நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகள், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர்னு எழுத போறோம். வாட்ச் கட்டியிருக்கல, எப்ப பார்த்தாலும் மணி பார்க்க ஞாபகம் இருக்குது இல்ல? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்க வரும்போது, God is good always. எப்போதும் கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. வேணா பச்சையே குத்திக்கோ நீ. ஹல்லேலூயா. போடுங்க, God is good. Jesus is my savior எழுது. பாடு, பச்சை குத்திக்கோ. இடையில நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதை வேற மாதிரி பண்ணாங்க. பழைய பிரமாணத்தில் லேவியராம் புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கும், உன்னுடைய சரீரத்தில் ஒன்னையும் பச்சை குத்தக்கூடாது, முடியை இப்படி தான் கத்தரிக்கணும். அந்த ரூல் வந்து எதற்காக சொல்லப்பட்டதுன்றதே புரியாம, புதிய பிரமாணத்தில் வெளிச்சத்தை புரியாம எதெல்லாம் பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய லேடி, எனக்கு ரொம்ப ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன். யாரு? இதில் பாஸ்டரில் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். ஜாய்ஸ் மேயர், எல்லாரும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாய்ஸ் மேயர் 80 வயசு ஆக போகுது. அவங்க இந்த கால் இருக்குல்ல, இந்த காலில் இந்த இடத்துல God is love அப்படின்னு அப்படியே ஹார்ட் போட்டு ஒரு பச்சை குத்திட்டாங்க. அந்த சர்ச்சில் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டோடைய அன்பில் நடக்கிறேன்றத நான் இப்போ பார்த்தீங்களா, வசனத்தில் எழுதியிருக்கா இல்லையா? உன் கையில் போர்த்தி கொண்டு இருக்கு இல்லையா?
ஹல்லேலூயா. அதை வேற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரி இருக்கட்டும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு பாருங்க, அவைகளை உன் வீட்டு அவைகளை 8வது வசனம் போட்டுருக்கீங்களா? 8வது வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். அதாவது உனக்கு ஞாபகம் வர மாதிரியே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி போட்டுக்கோ. நான் பாருங்க, நான் அஜீஷ் வீட்டில் போகும்போது, பழைய வீடு அது இடிஞ்சு போச்சு. அஜீஷ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டில் அங்கங்கே எழுதி போட்டுருவோம். எது? வசனம். சும்மா அது மெயினாக வந்து அவங்க பிரதர் இறந்து போயிட்ட நண்பன், அப்படி ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கும். ஒவ்வொரு நிலை காலையும் அங்கங்கே சும்மா எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. நான் அங்கங்கே எழுதியிருக்கேன் அதே மாதிரி. ஆனால் அது ஒரு சூப்பர் பாருங்க, அது எழுதணும் பாருங்க. அவை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கிடையாது, அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும். நிலை என்னது? வாசல். உன் வாசல்களிலும், உன் வீட்டு நிலைகள், உன் கதவுலையும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய, உங்க வீட்டில் எல்லாம் வசனமா இருக்கணும். என்ன? எந்த வசனம் உங்களை அதிகமாக உறுத்துதோ, எப்படி நான் 1000 பெருகுவேன் அப்படின்னு இருக்கணும். பெருகிற ஆசை இருக்கா? ஒரு டெய்லி ஒரு 1000 பேர் சாப்பாடு போடுற மாதிரி நான் பெருகணும் ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 5 பைசாக்கு வழி இல்லாத சமயம் அந்த வசனத்தை எழுதணும். எப்படி? எனக்கே முடியாத டைமில் அந்த வசனத்தை எழுதி போடணும் விசுவாசமா. யாருக்கு எழுதியிருக்காது? யாருக்கு விருப்பம்? அது அவர் விருப்பம் தாங்க. அது வாக்குத்தத்தம் யாருக்கு விருப்பம்? அப்பனுடைய விருப்பம். எழுது. அவர் தானே செய்ய போறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன், அவைகளை உன் நிலைக்காலும் வீசல் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய. ஆபிரகாமுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? குழந்தை. அது மட்டுமா சொன்னாரு? நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாகும்னு சொன்னாரு. வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே நீ போ, நீ இடம் கொண்டு எங்கும் பெருகுவேன்னாரு. நீ எங்க பண்ணுவ? நீ போகிற தேசம் உன்னுடையதாகுன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். எப்படி? மார்த்தாண்டத்தில் ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா? மார்த்தாண்டம் உங்க பேர்ல வரும், வராதா? நான் இந்த மார்த்தாண்டத்துக்கு பேரை வேற மாதிரி மாத்திரன்னு நினைக்கிறேன். மாறுங்க. தொடுவட்டி மாறிச்சா மார்த்தாண்டமா? இல்ல தொடுவட்டி யாருக்கா தெரியுமா? பிள்ளைங்களா உங்களுக்கு தொடுவட்டினா தெரியுமா? தொடுவட்டினா தெரியாது. இப்போ தொடுவட்டி தான் மார்த்தாண்டம் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்ச நாள் பாருங்க ஜூப்ளின்னு மாறும். நீ சிரிச்சா என்ன, நீ வஞ்சனை செஞ்சா என்ன, நீ என்ன பொறாமப்பட்ட என்ன, நான் எழுதி போட்டாச்சு. மார்த்தாண்டம் மிக விரைவில் ஜூப்ளினாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என் கூட ஆமேன் போடுறவங்களுக்கு ஒவ்வொரு கடையா தருவேன். இல்லைன்னா பாஸ்டர் நான் கேட்டா பாஸ்டர் தருவாருன்னு தோணு, ஒரு ஜவுளி கடை வைக்கணும், வாடகையெல்லாம் கரெக்டாக தரலான்னு தரவே மாட்டேன். ஆமேன் சொன்னாலும் யாருன்னு ஆண்டோட்ட கேட்பேன். அவங்களுக்கு ஃப்ரீ. ஏங்க நான் மார்த்தாண்டம் மட்டும் வச்சுக்க போறேன். ஜூப்ளின் 2 நாகர்கோவில். ஏங்க வராதுன்னு நினைக்கிறீங்களோ? கருங்கல் என் சொந்த கல்லுன்னு ஆக்குவேன். என் பேர் போட்டு ஜே கருங்கல்னு மாற்றுவேன். அது என்னடா ஜே கருங்கல்? முன்னாடி வெறும் கருங்கலாக தான் இருந்தது. ஜே என்ன மொத்த வர்றா, அங்க மறைச்சு வச்சிருப்பேன் என் பேரை. எப்படி? ஜே கருங்கல். ஜே கருங்கல்னா யாரு? ஜீசஸா? அவருக்கு பிள்ளை ஜூபிலின். நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசையா கை தட்டினவங்களுக்கு எல்லாம் அமெரிக்கால ஒரு 5 வருஷம் சிட்டிசன்ஷிப். 5 வருஷம். ஹல்லேலூயா. ஆமாங்க, என்னமா உங்களுக்கு அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கப்படும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். எப்படி? எந்த வீடு? வீடு இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், புதுசா வீடை கத்த தருவாரு. ஃபுல் ஃபர்னிஷிங்ல எல்லாம் இருக்கும். நீ பாத்திரம் கூட கொண்டு போக வேண்டாம், பழையதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு நேரம் அப்படியே ஜல்லுன்னு போயிரு. நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய நீ நான் எடுத்து வீடு வாங்கிட்டங்க, சோபா வாங்கல, பாத்துக்கிடுங்க. சோபாவை வாங்கினது நீ, சோபாவை ஏன்டா வாங்கல? குமார் பிரதர்ட்ட சொல்லுங்க, நீங்க சோபா வாங்கண்டா, இந்த சோபாவை வாங்கியாச்சுல்ல, நீ நிரப்பாத வீடு உனக்கு தருவார். போ. அல்லேலூயா. நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீங்க வெட்ட மாட்டீங்க. கிணறு ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கு. நீ நடாத திராட்சை தோட்டம். தேனியில ஒரு 50 ஏக்கர். எப்படி? தேனியில ஒன்னும் மக்கள் புரியல, நானா பேப்பர் படிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். தேனி மாவட்டத்தில் 50 ஏக்கர் திராட்சை தோட்டம் எனக்கு உண்டாகும். பாகட்டு உங்க விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு. நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மர தோப்புகளை. நம்ம இந்தியாவில் ஒலிவ மரம் இருக்குதா? அப்படின்னா அர்த்தம் என்னது? இஸ்ரவேல்ல 50 ஏக்கர் கிட்டுன்னு அர்த்தம். அந்த மையத்தில் போய் வாங்கணும். உலகத்தின் மையம். எங்க உலகத்தின் மையம் எது? இஸ்ரேல். அதான் ஆண்டவர் அங்கே ஒருத்தனையும் தொட விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த துறவுகளை நீ நடாத திராட்சை ஒலிவ மர தோப்புகளை அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும். அது போடு.
நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்துல, நீ அடிமைப்பட்டிருந்த கருங்கல் வீட்டுல, அடிமைப்பட்டிருந்த அந்த தோப்பு வலையில, அடிமைப்பட்டிருந்த குடும்ப விலையில இருந்து நீ புறப்பட்டு எங்க போவ? தேவன் உன்னை அழைத்த கானான் தேசத்துக்கு, அவர் உனக்கு வாக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உள்ள, நீ கட்டாத நாட்டாத அந்த ஆசீர்வாதம் நிரம்பின அந்த தேசத்துல, அந்த வீட்டுல, அந்த கிணற, அந்த நன்மைகளை உன்னை அனுபவிக்கும்படி உன்னை புறப்பட பண்ணின. சபைக்கு நீ சும்மா வரல. சபைக்கு எது வந்து தெரியுமா? அவர் உன்னை புறப்பட பண்ணினார். நீ நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி அவர் உன்னை புறப்பட பண்ணினார். அதுதான் தேவ சித்தம். உன்னை அழைச்சிட்டு வந்தது அவருடைய விருப்பத்தின்படி வாழ வைக்க. சில்லற விருப்பத்துக்கு உன்னை வாழ வைக்க இல்ல, அவருடைய பெரிய மதிப்புள்ள வாழ்க்கையை நீ பெற்றுக் கொள்ளும்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீ அனுபவிக்கும்படி அழைச்சார். அதுக்கு தான் வாக்குத்தத்தத்தோட கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னை புறப்பட பண்ண கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதுல தான் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த வசனம் போடுங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இதெல்லாம் என்ன செய்யணுமா? ஆணையிடு. கெஞ்சறது இல்ல, கூத்தாடுறது இல்ல, ஆணையிடு, கட்டளையிடு. நட்டாத நான் நிரப்பாத வீடு எனக்கு உண்டாவதாக, நான் தோண்டாத கிணறு எனக்கு உண்டாவதாக. சும்மா கிணறு தோன்றதுக்கு 4 பேரை விட்டு அதுக்கு கஞ்சி ஊத்தி அவன் ஒழுங்கா விட்டுறானா? ஒருத்தன் தான் கொள்ளலாம், 3 பேர் வேலைக்கு சரியில்லை, நீ எதுக்கு பார்க்க போற? அந்த டென்ஷன் ஏன்? நான் தேடி இந்த சோபாவை வாங்க, நான் பார்த்துக்கிடுங்க. இந்த சோபா இல்லை, நான் ரொம்ப கஷ்டம். டேய், உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது தேவனுக்கு ஏற்கனவே பிடிக்கும். அவர் விருப்பத்தின்படி உனக்கு உன் வீட்டை, உன் ரூமை, உன் டாய்லெட்டை எல்லாத்தையும் வெல் டிசைன் பண்ணி வெல் ஃபர்னிஷா உனக்கு ஒரு வீட்டை தருவேன். ஹalleluya, ஹalleluya. வேணுமா வேண்டாமா? அப்ப நாங்கள் வீடை யாருக்குமே கட்டிட்டோமே சாமி, அதாங்க உடப்பில் விட்டு சொல்லுங்க. புதுசா 10-15 வீடெல்லாம் வாங்கி, ஹalleluya. அது ஞாபகார்த்தமா அங்க ஒரு பேட்ச்மேனை வச்சு, டேய் 2 வேலைக்காரங்க வந்து டெய்லி க்ளீன் பண்ணி போட்டுடுங்க. மாசத்துல ஒரு நாள் என்ன வருவேன், பிள்ளைகளோட, குட்டிகளோட, தலைமுறையோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கு ஹalleluya. ஆமாங்க, ஒரு 10-15 வீடு இருக்கணும். சொல்லுங்க, வேணுமா வேண்டாமா? ரோட்டு சைடு கிட்டுச்சே, திடீர்னு 10 வழிச்சாலை வரும். 10 வழிச்சாலை வருவதாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்ன? வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் தேவன் விரும்பி எனக்கும் உனக்கும் கொடுத்திருக்கிறார். இதை உனக்கு என்ன கன்ஃபியூஷனாக இருக்கலாம்? ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுறது, ஒரு பெண்ணை அல்லது ஒரு பையனை அல்லது ஒரு வேலையை, இதெல்லாம் நீ செலக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு குழப்பம் இருந்தால் ஒன்றும் இல்லை. நான் நிறைய பேர்ட்ட சொல்லிப்பேன், இந்த வேலைக்காக ஜோம் பண்ணும்போது, பிரதர் 2-3 வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணுற இடத்துல எல்லாம் வேலை கட்டுவதாக. அடுத்து எப்படிப்பா சூஸ் பண்ணுறது? துண்டு குலுக்கி போடு. ஆமாம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் தானே, அடுத்து நீ எடுத்தது ஏன் வாய்க்காது? அல்லேலூயா. புதுசா இருக்கா இல்லையா? இது ஒண்ணு கிட்டறதுக்கே கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம தேவனை புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஏன் எழுதினாரு? ஏன் எழுதணும்? நீ அட்டன் பண்ற இன்டர்வியூ எல்லாமே பாஸ் பண்ணுவ. நீ தான் முடிவு பண்ணணும் எந்த வேலை வேணும்னு. அவன் நமக்கு வேலை தரதில்லை, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நான் உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கிறேன். அதுவும் எவ்வளோ நாள் தான்? 2 வருஷம் நீ எக்ரிமெண்ட் போடுற, நான் உனக்கு எக்ரிமெண்ட் போடுறேன், 6 மாதம் தான் இருப்பேன். நீ ஒழுங்கா எனக்கு தந்தேன்னா மறுபடி நான் உன் கம்பெனியில் இருப்பேன். அப்படி இருக்கணும். நீ ஆண்டோட பிள்ளை அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்போ தேவ சித்தத்துக்காக நீங்கள் அழுவீங்களா, புலம்புவீங்களா? உங்க மேல தேவ சித்தம் என்ன? உங்களை நலமும் விசாலமுமான நல்ல பாதையிலே தினமும் நடத்தி உங்களை பெரும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து கொண்டு வரும்போது அங்க எபூசியர் இருக்கானுங்க. பாருங்க, எபூசியர் இருக்கானுங்க. ஆரோன் வந்து அவனோட வச்சுட்டான். அவனை ஃபுல்லா காலி ஆகலாங்க. அடுத்த சிம்சோன் நிறைய பேர் வந்தானுங்க பாருங்க. ஆனா ஒருத்தன் தான் அடிச்சான் இஸ்ரவேலை, தலைநகரை பிடிச்சான். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய அழைப்பினாலே, அவருடைய எபேசியர்ல அந்த வசனம் என்ன? அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. நான் சொல்றேங்க, நீங்க நல்லா இருக்கிறது தேவனுடைய விருப்பம்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கேன்ற அந்த அன்புல நீ இருந்தனா, நீ அவர்கிட்ட வேற லெவலுக்கு வாங்கி கொண்டே இருப்ப. மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கம் வந்தது? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சத்தியத்தை அடுத்த வாரம் போடுவாங்க, திரும்ப போய் கேளுங்க. தேவ சித்தன்னு அப்படியே கொட்டையத்தில் போட போறேன். என்னைக்கு இருந்தாலும் இதை திருப்பிக்கோ. எந்த சிச்சுவேஷன் வருமானம் இந்த வார்த்தையை திரும்ப போட்டு கேளு.
ஹalleluya. கர்த்தருடைய விருப்பம் தான் வாக்குத்தத்தமாய் உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரும் நன்மைகளை கட்டளையிட்டிருக்கிறார். மிக பெரிதாய் பெருகுவீர்கள், பலமாய் பெருகுவீர்கள். எதிர்பார்த்த காரியத்திலே தேவனுடைய முடிவுகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அது பலமான முடிவு, அது பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் கட்டளையிட்ட சகல வாக்குத்தத்தங்களையும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் நிரூபித்து காட்டுவாராக. யாவரும் எழும்பலாம். ஹalleluya.